வணக்க நேயர்களே, மற்றொரு நெட்டிக நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். சனிக்கிழமைகளில் சமூக அரசியல் பொருளாதார விடயங்கள் என்றவாறாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்ற எங்களுடைய நெட்டிக நிகழ்ச்சியில் இந்த வாரம் மிக முக்கியமான ஒரு சமூக பதிவை நாங்கள் இன்று உங்கள் முன் கொண்டு வந்திருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், அண்மையிலே எங்களுடைய நாட்டினுடைய மருத்துவத்துறையினுடைய பார்வை கிழக்கு மாகாணத்தினுடைய மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை மீது பதிந்திருந்தது. அது என்ன காரணம் என்று கூறினால், குறிப்பாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை ஒன்றை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலே சிறுநீரக வைத்திய குழாம் அந்த விடயங்களை சிறப்பான முறையில் முன்னெடுத்திருந்தார்கள். அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமான ஒன்றாக மாறியிருந்தது. இந்த விடயங்கள் எவ்வாறு நிகழ்ந்தேறியது, என்ன காரணத்துக்காக ஏனைய இடங்களிலே இந்த சிகிச்சைகள் அதாவது மேற்கொள்ளப்படுகின்ற விடயங்கள் தாமதமாகின்றது என்று பல விடயங்களை நாங்கள் இன்று இந்த அதாவது சிறுநீரக அறுவை சிகிச்சைகளே கலந்து கொண்ட மருத்துவராக இருக்கக்கூடிய மருத்துவரை அழைத்து நாங்கள் இன்று பேசுவதற்காக இருக்கின்றோம். இது எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு குறிப்பாக இந்த சிறுநீரக நோய் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை தருவதோடு மாத்திரமல்லாமல் எங்களுடைய வைத்தியத்துறையினர் தங்களுடைய பணிகளை எவ்வளவு தூரம் சவாலான முறையிலே அந்த பணிகளை மேற்கொள்கின்றார்கள் என்ற விடயங்களையும் எடுத்து இயம்பக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அதேவேளை வைத்தியத்துறையிலே இன்று சந்திக்கக்கூடிய சவால்கள், குறிப்பாக ஆளுநை பற்றாக்குறை போன்ற சவால்கள் தொடர்பான விடயங்களையும் நீங்களும் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விடயத்தையும் உங்களுக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டு நாங்கள் இன்று நிகழ்ச்சியிலே எங்களுடைய பிரமுகராக இணைந்து கொள்கின்றார் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையினுடைய சிறுநீரக மருத்துவ நிபுணராக கடமையாற்றுகின்ற டாக்டர் முயாஜித் அவர்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார். முதலில் நாங்கள் அவரை நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். முதலில் எங்களுடைய தொலைக்காட்சி குழுமம் சார்பாக உங்களுக்கு பாராட்டு. உங்களுடைய அணியினர், அதாவது உங்கள் தலைமையிலான அணியினரால் மேற்கொள்ளப்பட்ட சிறுநீரக மாற்று சிகிச்சை என்பது வெற்றிகரமான முறையிலே அமைந்திருக்கிறது. குறிப்பாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் முதன்முறையாக இந்த சிகிச்சையை நீங்கள் மேற்கொண்டமைக்காக எங்களுடைய தொலைக்காட்சி குழுமம் சார்பாக எங்களுடைய பாராட்டுதலை நாங்கள் ஆரம்பத்திலே உங்களுக்கு சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். நன்றி. தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். நிகழ்ச்சியிலே பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் உங்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்வதாக இருக்கின்றோம். அந்த விடயங்களுக்கு நாங்கள் செல்வதற்கு முன்னதாக மருத்துவர் உங்கள் தொடர்பான ஒரு அறிமுகத்தை நாங்கள் எங்களுடைய நேர்களுக்காக கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அதற்கு பிரதானமான காரணம் உங்களுடைய ஆரம்ப கல்வி, உங்களுடைய சொந்த கிராமம் போன்ற விடயங்கள் எங்களுடைய இந்த சமூக வலைத்தளங்களிலே பலரும் தேடி வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. காரணம், ஒரு மருத்துவ நிபுணராக உங்களுடைய அணியினர் அந்த சாதனையை மேற்கொண்ட போது உங்களுடைய அந்த சாதனைக்கு அல்லது உங்களுடைய இந்த மருத்துவத்துறை சார்ந்த பயணத்துக்கு உங்களுடைய மண் சார்ந்த ஒரு சப்போர்ட் உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் உங்கள் சார்ந்த ஒரு அறிமுகத்தை எங்களுடைய நேர்களுக்காக வழங்கக்கூடியதாக இருக்குமா? நிச்சயமாக. நான் எனது பிறந்த இடம் நிந்தவூர், கல்முனை சேர்ந்த நிந்தவூரில் எனது ஆரம்ப கட்ட கல்வியை நான் நிந்தவூர் அல் மதினா வித்யாலயத்தில் கல்வி கற்றிருந்தேன். அதன் பிறகு ஏ-லெவல் பயோ ஸ்ட்ரீமில் நிந்தவூர் அல் அஷ்ரக் நேஷனல் ஸ்கூலில் நான் எனது உயர்கல்வியை கற்றுக்கொண்டேன். அதன் பின்னர் யூனிவர்சிட்டிக்கு ரஜரட்ட வைத்திய பீடத்துக்கு முதலாக நாங்கள் தெரிவானோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச் மாணவர்கள், ரஜரட்ட வைத்திய பீடத்துக்கான ஃபர்ஸ்ட் பேட்ச் மாணவர்கள். அதன் பின்னர் நான் அந்த எம்பிபிஎஸ் பட்டத்தை பெற்ற பின்னர் நான் ஆரம்பத்தில் எனது இன்டர்ன்ஷிப்பை ஸ்ரீஜயவர்தனபுர ஹாஸ்பிட்டலில் நான் செய்தேன். அதன் பின்னர் நிந்தவூர் கல்முனை அல் ஏஎம்ஹெச் ஹாஸ்பிட்டல், அல் அஷ்ரஃப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் நான் 1.5 வருடங்கள் வேலை பார்த்தேன். அதன் பின்னர் நான் மேலதிக படிப்புக்காக தெரிவு செய்யப்பட்டு கொழும்பு நேஷனல் ஹாஸ்பிட்டலில் ரெஜிஸ்ட்ராராக 3 வருடங்கள் இருந்த பின்னர் இருந்த பரீட்சையில் சித்தி பெற்று நான் சிறுநீரகத்துறையை மேலதிக பயிற்சிக்காக பெற்றுக்கொண்டேன், தெரிவு செய்தேன். அதன் பின்னர் கிட்டத்தட்ட 4 வருடங்களாக சிறுநீரக பிரிவில், சிறுநீரக விசேட வைத்தியத்துறையில் நான் பயிற்சி பெற்று அதில் 2 வருடங்கள்
யூகேயில் உள்ள போர்ட்ஸ்மத் குயின் அலெக்சாண்டர் ஹாஸ்பிட்டலில் நான் பயிற்சி பெற்று அதன் பின்னர் இலங்கைக்கு வந்து ஒரு 10 மாதங்களாக கராப்படி நேஷனல் ஹாஸ்பிட்டலில் சிறுநீரக விசேட வைத்திய நிபுணராக கடமையாற்றினேன். அதன் பின்னர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு இடம் மாற்றப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக நான் இங்கு கடமையாற்றிக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக எங்களுடைய அழைப்பின் பேரிலே நீங்கள் இந்த கலையத்துக்கு வருகை தந்த போது கூட நேர காலத்துக்கு நேர முகாமைத்துவத்துக்கு நீங்கள் வந்த விடயத்துக்கு நாங்கள் உண்மையிலே உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை கூற வேண்டும். நாங்கள் சில பிரமுகர்களை அழைக்கின்ற போது நிகழ்ச்சியினுடைய நேரங்கள் சில அவர்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தை கூறுவார்கள், அந்த நேரத்துக்கு வரமாட்டார்கள். ஆனால் நீங்கள் ஒரு வைத்தியர் என்ற அடிப்படையிலும் உங்களிடம் இருக்கக்கூடிய நேர முகாமைத்துவத்தின் அடிப்படையிலும் நீங்கள் அந்த நேரத்துக்கு எங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வைக்கும் நாங்கள் இந்த இடத்துல நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய விடியபரப்புக்குள் செல்லலாம். இன்று எங்களுடைய மக்களை பொறுத்தவரையில் பல நோய்கள் தொடர்பாக அறிந்திருக்கின்றார்கள். குறிப்பாக தொற்றா நோய்கள், தொற்றுகின்ற நோய்கள் என்ற வகையிலே அவர்கள் நோய்களை பிரித்தறியக்கூடிய வகையில் இருக்கிறது. இந்த சிறுநீரக நோய் என்றால் என்ன? சிறுநீரக நோய் என்பது ஒரு தொற்றா நோய் என்ற வகையிலே கூறுகிறார்கள். இந்த சிறுநீரக நோய் என்றால் என்ன என்பது தொடர்பாக எங்களுக்கு ஒரு ஆரம்ப விளக்கம் ஒன்றை வழங்கக்கூடியதாக இருக்குமா? நிச்சயமாக. சிறுநீரக நோய்கள் பொதுவாக குறிப்பாக சொல்லப்போனால், சுருக்கமாக சொல்லப்போனால், சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற எந்த நோயையும் சிறுநீர் நோய் என்று கூறலாம். ஆனால் இவை சிறுநீர் நோய்களை நாம் பல்வேறு வகைகளாக பிரிக்கலாம். இதில் குறிப்பாக மக்கள் அறிந்திருக்க வேண்டிய வகைகள் குறிப்பாக 2 உள்ளது. இதில் தற்காலிகமான சிறுநீரக நோய் அல்லது ஆங்கிலத்தில் AKI அல்லது அக்யூட் கிட்னி இன்ஜரி என்று அழைப்போம். இது என்னவென்றால் பொதுவாக உதாரணமாக எந்த ஒரு கிருமியும் குறிப்பாக சிறுநீரகங்களில் அல்லது நுரையீரலில் அல்லது எந்த உறுப்பிலும் ஏற்படுகின்ற கிருமி தொற்றுகள் இரத்தத்துக்கு பரவுவதன் மூலம் சிறுநீரகத்தை பாதிக்கலாம். இவ்வாறு அது மட்டுமல்லாமல் வாந்தி, வயிற்றுப்போக்கு அல்லது சில வகையான மாத்திரைகள், நோய் நிவாரண மாத்திரைகள் டைக்ளோஃபெனாக், ப்ரூஃபன் போன்ற மாத்திரைகளை பாய்ப்பதன் மூலம் இவை தற்காலிகமாக சிறுநீரக நோய்களை ஏற்படுத்தலாம். இவற்றில் நாம் இவற்றுக்கான காரணத்தை குணப்படுத்துவதன் மூலம் நாம் சிறுநீரக நோயிலிருந்து பூரணமாக குணமடைந்து பழைய நிலைக்கு பெரும்பாலும் செல்லக்கூடியவாக இருக்கும். 2வது வகைதான் நாட்பட்ட சிறுநீரக நோய் அல்லது குரோனிக் கிட்னி இன்ஜரி அல்லது CKD என அழைப்போம். இதுவே பொதுவாக மக்கள் மத்தியில் காணப்படுகின்ற ஒரு வகையான தொற்றா நோய். இதற்கு காரணங்கள் பல இருக்கின்றன. குறிப்பாக நீரிழிவு நோய், உயர்குதிய முக்கம், இருதய நோய், ஹை கொலஸ்ட்ரால், அடுத்தது பல வகையான எமது உடலில் இருக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தி சில வேளைகளில் நமது சிறுநீரகங்களை தாக்கலாம். SLE என்று கூறப்படும் ஒரு வகையான வருத்தம் இருக்கின்றது. இவற்றின் மூலமாக ஏற்படுகின்ற நோயே நாட்பட்ட சிறுநீரக நோய் அல்லது CKD என்று அழைக்கப்படும். இவை 2 வித்தியாசம் என்னவென்றால், இந்த நாட்பட்ட சிறுநீர் நோயானது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை தாண்டுமேயானால் அவை நாம் பூர்ணமாக குணப்படுத்த முடியாது. ஆரம்ப கட்டத்தில் நாம் கண்டறிவோமானால் பெரும்பாலும் நாம் அவற்றை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியுமாக இருக்கும். நிச்சயமாக சிறுநீரக நோய் என்றால் என்ன, அதனுடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கும் என்ற அடிப்படையில் அதன் நோய் தொடர்பான ஒரு அறிமுகத்தை சிறப்பான முறையில் எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது தற்போது இலங்கையை பொறுத்தவரையிலே அதிகளவான சிறுநீரக நோயாளர்கள் இனங்காணப்படுவதாக பல ஆய்வுகள் கூறுகின்றன. பல மருத்துவர்கள் கூட இந்த விடயங்கள் தொடர்பாக பல எச்சரிக்கைகளை விடுக்கின்றார்கள். பல செயலமர்வுகள், விழிப்புணர்வு கருத்தரங்கெல்லாம் நடைபெறுகிறது சிறுநீரக நோய் தொடர்பாக. இலங்கையில் இந்த சிறுநீரக நோய் அதிகரித்து செல்வதற்கான காரணமாக என்னென்ன விடயங்கள் தற்போது கண்டறியப்பட்டிருக்கிறது? இதில் சிறுநீரக நோயை பொதுவாக நாம் ஒரு தொற்றா நோயின் வகையில் பிரிக்கலாம். இதில் பொதுவாக தொற்றா நோயை அதிகரிக்கின்ற காரணங்கள் யாவையும் பெரும்பாலும் சிறுநீரக நோயை பாதிக்கும். குறிப்பாக நீரிழிவு நோய். இன்று உலகில் குறிப்பாக வளர்ந்து வரும் நாடுகளான இலங்கையில் சிறுநீரக நோய் பாதிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த நீரிழிவு நோய். நீரிழிவு நோயானது இப்பொழுது உலகளாவிய ரீதியில் அதிகரித்தே வருகின்றது. ஆகவே
நீரிழிவு நோய் மூலமாக ஏற்படுகின்ற சிறுநீரக நோய்களும் எதிர்காலத்தில் நிச்சயமாக அதிகரித்து வருகின்றது. இதற்கு நீரிழிவு நோய் அதிகமாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக எமது உணவு பழக்க வழக்கங்கள், எமது எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சியின்மை, அடுத்தது நமது ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல், இப்பொழுது மன அழுத்தங்கள் அதிகரித்து வருகின்றன, அடுத்தது ஒழுங்கான உணவு பழக்க வழக்கங்களின்மை போன்ற பல காரணங்களை கூறலாம். அது மட்டுமல்லாமல் உயர்குருதி அமுக்கம், இப்பொழுது உயர்குருதி அமுக்கமும் மக்கள் மத்தியில் அதிகரித்து வருகின்றது. அதுக்கு காரணமும் நான் சொல்லலாம். குறிப்பாக உப்பு அதிகமாக கொண்ட உணவுகளை மேற்கொள்வது, அடுத்ததாக நாம் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி இன்மை போன்ற காரணங்களை குறிப்பாக அதுக்கும் கூறலாம். அடுத்ததாக சொல்ல போனால் உடற்பருமன் நிலை அதிகரித்து வருகின்றது. நமக்கு தெரியும், உலகளாவிய இளைஞர் மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியிலும் எமது மக்கள் மத்தியில் உடற்பருமன் அதிகரித்து வருகிறது, அதாவது ஒபேசிட்டி அதிகரித்து வருகின்றது. இவ்வாறு அதிகரிக்கும் போது அதுவும் எமது சிறுநீரகத்தை பாதிக்கலாம். மேலும் உணவு பழக்க குறிப்பாக நாம் இந்த ப்ரோசஸ்ட் ஃபுட்ஸ் அதிகமாக உண்ணுவது போன்ற பல காரணங்கள் தொற்றா நோய்களை அதிகரிக்கின்றன. இவ்வாறு தொற்றா நோய் அதிகரிப்பதில் சிறுநீரக நோய்களும் ஒன்றாகும். மேலதிகமாக கூறுவதானால் நாம் அருந்துகின்ற நீர், குறிப்பாக ஒருவர் ஒரு நாளைக்கு 2.3 லிட்டராவது நீர் அருந்த வேண்டும். நாம் குறைவாக நீர் அருந்தும் போது சிறுநீரகங்களுக்கு செல்கின்ற இரத்தத்தின் அளவு குறைவடையலாம். இது நீண்ட கால அடிப்படைக்கு குறையும் போது பிரச்சனை வரலாம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது நாம் பாவிக்கின்ற சில நோய் நிவாரண மருந்துகள், குறிப்பாக டைக்ளோஃபெனாக், ப்ரூஃபென், செலகோக்சிப், எட்டோரிகோக்சிப் போன்ற நோய் நிவாரண மருந்துகள் இப்பொழுது நாம் நமது எந்த ஒரு ஃபார்மசிக்கும் செல்லும்போது நாம் கேட்டு எனக்கு வருத்தம் இருக்கிறது, கால் நோய் இருக்கிறது, அந்த குளிர்ச்சியை தாங்கள் என்று அந்த குளிர்ச்சியை 2-3 நாள் பாவிக்கும் போது பிரச்சனை வராது பெரும்பாலும். ஆனால் இவை வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் பாவிக்கும்போது அவை சிறுநீரகங்களை பாதிக்கலாம். அவ்வாறு கட்டாயமாக பாவிக்க வேண்டிய சிலர் இருப்பார்கள். அவ்வாறு இருப்பவர்கள் நிச்சயமாக அவர்களின் சிறுநீரகங்களை நாம் பரிசோதனை செய்து பார்த்து ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த மாத்திரையிலிருந்து வேறு மாத்திரைக்கு மாற்ற வேண்டும். இவ்வாறு செய்யாவிட்டால் ஒரு பல மாதங்கள் சென்ற பின்னர் அவர்களது சிறுநீரகங்கள் நாட்பட்ட சிறுநீர் நோயை நோக்கி செல்லலாம். இவ்வாறான பல காரணங்கள் இருக்கின்றன சிறுநீரக நோய் இவ்வாறு இலங்கையில் அதிகரித்து வருவதற்கான காரணங்களாக. அது மட்டுமல்ல, முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இப்பொழுது நாம் 10 பேரை எடுத்துக்கொண்டால் ஒருவருக்கு சிறுநீரக நோய் இருக்கின்றது. இப்பொழுது உலகில் 8 பில்லியன் மக்கள் இருப்பார்களே, ஆனால் கிட்டத்தட்ட 800 மில்லியன் மக்களுக்கு இந்த சிறுநீரக நோய் இருக்கின்றது. இதில் கவலைக்கூடிய விடயம் என்னவென்றால், பெரும்பாலானோர், கிட்டத்தட்ட சில ஆய்வுகள் சொல்லுகின்றன, 90% ஆரம்பகட்ட சிறுநீரக நோய் இருப்பது தெரியாது. ஏனென்றால் பொதுவாக சிறுநீரக நோய்கள் ஆரம்ப கட்டங்களில் அறிகுறிகளை காட்டாது. நாள்பட்ட பின்னரே இறுதி கட்டங்களுக்கு நோக்கி செல்லும் போதே பெரும்பாலும் அறிகுறிகள் காட்டத் தொடங்கும். அறிகுறிகள் இல்லாமல் அவர்கள் பரிசோதனை செய்து பார்த்திருக்க மாட்டார்கள். ஆகவே இதை நான் மக்களுக்கு நான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இவ்வளவு இந்த காரணிகள் தொடர்பாக நீங்கள் கூறுகின்றீர்கள். குறிப்பாக இந்த பரம்பரை அழகின் காரணமாகவும் இந்த சிறுநீரக நோய் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா? ஒரு சிறந்த கேள்வி. நான் முந்தி கூறியிருக்க வேண்டும். நான் முந்தி சொன்னேன், நாட்பட்ட சிறுநீரக நோய் ஏற்படுவதற்கு காரணங்களில் ஒன்று இந்த பரம்பரை அழகு மூலமாக ஏற்படுகின்ற நோய்கள். இதில் பல நோய்கள் இருக்கின்றன. ஆனால் குறிப்பாக இலங்கையில் மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியிலும் அதிகமாக காணப்படுகின்ற பரம்பரை நோயை நாம் கூறலாம் பொலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் என கூறலாம். இந்த நோயானது தாய் அல்லது தந்தையர்கள் இருக்குமேயானால் கிட்டத்தட்ட 50% அவர்களின் பிள்ளைகளுக்கு இது வர வாய்ப்பு இருக்கின்றது. இந்த நோயின் மூலமாக அவர்களுக்கு என்ன நடக்கும் என்றால், அவர்களின் சிறுநீரக வேலை செய்யும் அவர்களின் அலகுகளானது நீர்க்கட்டிகள் மூலமாக அழிக்கப்படும். சிறிதாக அழிக்கப்பட்டு அவர்கள் பிறப்பிலிருந்தே நீர்க்கட்டிகள் மெல்ல மெல்ல வளர்ந்து வேலை செய்யும் அலகுகளை அழிக்கும். இது மெதுவாக கிட்டத்தட்ட 55 தொடக்கம் 75 வயசு அடையும் போது அவர்களுக்கு
சிறுநீரகங்கள் பூர்ணமாக செயலிழக்க வாய்ப்பு இருக்கின்றன. சில வேளைகளில் பெரும்பாலானவர்களுக்கு அவர்களுக்கு இந்த வருத்தம் இருப்பதே தெரியாது. அவர்கள் இறக்கும் வரை அவர்களுக்கு இருப்பது தெரியாது. சில வேளைகளில் ஸ்கேன் ஏதாவது செய்தால் மாத்திரமே அவர்களுக்கு இந்த வருத்தம் இருப்பது அறியலாம். ஆகவே இது சிலரை பாதிக்கலாம், சிலரை பாதிக்காமல் விடலாம். ஆனால் இதை பற்றி அறிந்திருப்பதும் மிகவும் அவசியம். இதே போன்று பல வகையான பரம்பரை வருத்தங்கள் உள்ளன. ஆனால் நான் இந்த வருத்தத்தை குறிப்பாக நான் மக்களுக்கு கூற விரும்புகிறேன். இந்த விடயங்களோடு நான் தொடர்ச்சியாக இருக்கின்ற போது இந்த சிறுநீரக நோய் எப்போது ஒரு ஆபத்தான கட்டத்தை அடைகின்றது, இந்த நோயினுடைய படிமுறைகள் என்ன, அவை தொடர்பாக சற்றங்களை கூறக்கூடியதாக இருக்குமா? நிச்சயமாக. பொதுவாக சிறுநீரக நோய்களை செய்கின்ற பரிசோதனை குறிப்பாக 3 பரிசோதனைகள் குறிப்பாக இருக்கின்றது. ஆரம்ப கட்ட பரிசோதனை, அதில் முதலாவது சீரம் கிரியாட்டினின், இரண்டாவது UFR, மூன்றாவது UACR அல்லது UPCR என்கின்ற புரதத்தின் அளவு, சிறுநீரகத்தில் புரதத்தின் அளவை பார்க்கின்ற பரிசோதனைகளில் இதில் இந்த சீரம் கிரியாட்டினின் என்ற இரத்த பரிசோதனை மூலம் நாம் சிறுநீரகங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கின்றது என்பதை நாம் கணித்து கொள்ளலாம். இதில் கிட்டத்தட்ட இதன் மூலமாக நாம் 5 படிமுறைகளாக நாம் பிரித்து கொள்ளலாம். முதலாவதாக சிறுநீரகங்கள் 90% விட மேலதிகமாக வேலை செய்கின்றது, ஆனால் இவருக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்குமானால் இது முதலாவது படிமுறை. இரண்டாவது படிமுறை 60 தொடக்கம் 90% வேலை செய்யும் போது, மூன்றாவது படிமுறை 30 தொடக்கம் 60, நாலாவது படிமுறை 15 தொடக்கம் 30%, ஐந்தாவது அல்லது இறுதி படிமுறையானது 15% விட குறைமையானால் இதை நாம் இறுதி படிமுறை என்று கூறுவோம். இதில் பொதுவாக 30% குறையும் போது நாம் அவர்களது சிறுநீரக நோயானது மிகவும் காலம் கடந்து விட்டது, அதாவது இறுதிக்கட்டத்தை நோக்கி செல்கின்றது என கூறலாம். இதில் ஆரம்ப கட்டத்தில் நாம் குறிப்பாக உதாரணமாக சொல்லப்போனால், இப்பொழுது நான் சொன்னேன் முந்தி கூறியவாறு நீரிழிவு நோய் மூலமாக சிறுநீர் நோய்ப்படுவதே உலகில் அதிகமாக காணப்படுகின்ற உலகின் முக்கியமான காரணி சிறுநீர் நோய்ப்படுவதற்கான. இதில் சிறுநீரக நோய்களில் சிறுநீரகங்கள் வேலை செய்வது குறைவடைவதற்கு முன்னரே சில அறிகுறிகள் எமது பரிசோதனைகளில் நாம் கண்டறியலாம். உதாரணமாக நான் முந்தி சொன்னேன் அந்த UPCR அல்லது UACR என்கின்ற பரிசோதனை. இந்த பரிசோதனையில் புரோட்டீன் யூரின் மூலமாக செல்வதை நாம் கண்டறியலாம். இது ஆரம்ப கட்டத்தில் மிகவும் குறைந்த அளவே செல்லும். நாம் குறிப்பாக நீரிழிவு உள்ளவர்கள் இந்த பரிசோதனை செய்து பார்த்தால் ஆரம்பத்தில் நாம் கண்டறிந்தோம், ஆனால் நாம் இதை கட்டுப்படுத்தலாம். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது சிறுநீரகங்கள் வேலை செய்யும் வீதம் குறைவடைய தொடங்கும். இதன் பின்னர் மெதுமெதுவாக குறைவடைந்து இறுதி கட்டத்தை நோக்கி அடையும். இவை இந்த 5 படிமுறைகளும் மெதுமெதுவாக சென்றே தீரும். இதில் பிரச்சனை என்ன என்றால், நான் சொன்னவாறு நாட்பட்ட சிறுநீரக நோய் ஏற்படுகின்றவர்களுக்கு நாம் அவர்களது சிறுநீரகங்கள் வேலை செய்யும் வீதம் குறைவடைந்தால் அதன் பின்னர் நாம் அவர்களை பூரணமாக குணப்படுத்த முடியாது. நாம் செய்கின்ற அனைத்து சிகிச்சைகளும் பெரும்பாலும் கட்டுப்படுத்துவதன் மூலமாக, அதாவது சிறுநீரகங்கள் வேலை செய்யும் வீதம் குறைவடையும் வேகத்தை கட்டுப்படுத்துவது மட்டுமே ஆகும். மிக எளிதாக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த நோயினுடைய எந்த கட்டத்திலே அடையாளம் கண்டால் இதை நாங்கள் ஆரம்பத்திலேயே நாங்கள் இதை குணப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், அல்லது அதனுடைய இலகுவாக மக்களுக்கு புரியக்கூடிய வகையில், இப்போது சில நோய்கள் தொடர்பாக கூறுகின்ற போது 1ஆம் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் என்று கூறுவார்கள். இதில் இந்த சிறுநீரக நோய்களை பொறுத்தவரையில் எந்த கட்டத்திலே அடையாளம் காணுகின்ற போது நீண்டகால பாதிப்பை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு? ஆம், உதாரணமாக இப்பொழுது நான் முந்தி கூறியவாறு இது ஒவ்வொரு வருத்தங்களும் வித்தியாசம். நான் முந்தி கூறினேன் நீரிழிவு நோய் கட்டுப்பாடு நம் முதலில் முக்கியமாக செய்ய வேண்டியது நீரிழிவு நோயில் கட்டுப்பாட்டைக்குள் வைத்திருக்க வேண்டும். அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் கிட்டத்தட்ட 100, 110 அதுக்குள் வைத்திருக்க வேண்டும். உயர் குருதி அமுக்கத்தை 140, 90 கீழே வைத்திருக்க வேண்டும். இவர்கள் நீரிழிவு நோய், உயர் குருதி அமுக்கம் போன்ற தொற்றா நோய் இருப்பவர்கள், இருதய நோய், அடுத்தது கொலஸ்ட்ரால் இருப்பவர்கள், நிச்சயமாக அவர்களுக்கு சிறுநீரக நோய் இல்லாவிட்டாலும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது அவர்களது சிறுநீரக பரிசோதனைகள் நிச்சயமாக செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதன் மூலம்
உதாரணத்துக்கு நீரிழிவு நோயில் நான் முந்தி கூறியவாறு அவர்களின் புரதம் வெளியாவதை அறிந்தால் அவ்விடத்தில் நாம் அவர்களது நீரிழிவை கட்டுப்படுத்தி அவரின் பிரஷரை கட்டுப்படுத்தி அவர்களின் அந்த அந்த புரதம் வெளியாவதை கட்டுப்படுத்தி வைத்திருப்போமே ஆனால் அவர்களின் சிறுநீரக வேலை செய்யும் வீதத்தை நார்மலாகவே சாதாரணமாக வைத்துக்கொள்ள முடியும். அவ்வாறு இல்லாமல் அடுத்த கட்டத்தை அடையுமானால், அதாவது புரதம் சிறுநீரில் அதிகரித்து சிறுநீரகங்கள் வேலை செய்யும் விதம் குறைவடைய தொடங்கி செல்லுமே ஆனால் அதன் பின்னர் நாம் செய்வது எல்லாமே டேமேஜ் கண்ட்ரோல் மட்டுமே. ஆகவே பொதுவாக சிறுநீரகங்களை பொறுத்தவரையில் வருமுன் காப்பதே பெரும்பாலும் சிறந்ததாகும். சில வேளைகளில் சில வகையான வருத்தங்கள் இருக்கின்றன. சிறுநீரக தொற்றா நோய் இல்லாமல் சில ஒரு வகையான தொற்றா நோய் உதாரணம் நான் முன்பு கூறினேன். நமது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியானது சில வேளைகளில் தவறுதலாக எமது சிறுநீரகங்களை, எமது இருதயத்தை, எமது தோலை, நரம்புகளை தாக்கலாம். இதில் சிறுநீரகங்களை தாக்கும் போது இவர்களுக்கு அறிகுறிகள் சில தென்படலாம். குறிப்பாக அவர்களுக்கு கணுக்காலில் வீக்கம், அதுவும் எங்கே பிரயாணம் செல்லும் போது குறிப்பாக அந்த வீக்கம் வெளிப்படலாம். அல்லது முகத்தில் வீக்கம், அல்லது சிறுநீரகங்களில் இரத்தம் செல்லுதல் போன்ற பிரச்சனை ஏற்படும் போது நாம் உடனடியாக வைத்தியரை நாடி அதுக்குரிய பரிசோதனை செய்து பார்ப்பதன் மூலம் ஆரம்ப கட்டத்திலே நாம் கண்டறிந்தால் இந்த நோய்களுக்கு உரிய மருந்துகளை பெற்றுக்கொள்வதன் மூலமாக நிச்சயமாக நாம் அவர்களின் சிறுநீர் நோய் அடுத்த கட்டத்தை அடையாமல் நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். நாம் குறிப்பாக சுருக்கமாக சொல்ல போனால் ஒவ்வொரு வருத்தத்தையும் வித்தியாசம். ஒவ்வொரு வருத்தத்தையும் நாம் எப்பவும் ஆரம்பத்தில் கண்டறிந்தால் நாம் நிச்சயமாக பெரும்பாலான சிறுநீர் நோய்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க முடியும். ஒரு சிறுநீரக நோயாளிக்கு நீங்கள் தொடர்ச்சியாக சிகிச்சை வழங்கி கொண்டு வருகின்றீர்கள். எப்போது ஒரு சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கு அவர் உள்ளாக்கப்படுகின்றார், அந்த கட்டம் எவ்வாறு அடையாளப்படுத்தப்படுகிறது, அவை தொடர்பாக எங்களுக்கு சற்று கூறக்கூடியதாக இருக்கும்? நான் முந்தி கூறினேன் 5 படிமுறைகள், அதாவது ஸ்டேஜஸ், 5 வகையான ஸ்டேஜஸ் இருக்கின்றன. சிறுநீரக நோயாளி அவர்கள் நாட்பட்ட, அது சிகேடி, அதாவது நாட்பட்ட சிறுநீர் நோய் ஏற்படும் போது இதில் 15% விட குறைவடையும் போது நாம் இறுதி கட்டம் என நாம் கூறுவோம். இந்த கட்டத்தை அடையும் போது பெரும்பாலானவர்களுக்கு அறிகுறிகள் தென்படும். சிலர் எம்மிடம் வருவார்கள், அவர்கள் இறுதி கட்டத்திலேயே எம்மிடம் வருவார்கள். சிலர் வருவார் ஆரம்ப கட்டத்தில், சிலர் இடையில் வருவார்கள். இந்த 15% குறைவடையும் போது சிறுநீரகங்கள் எமது உடலின் தேவையை பூர்ணமாக செய்ய முடியாமல் இருக்கும். அதன் பின்னர் இன்னும் மேலதிகம் மெல்ல குறைந்து செல்லும் போது 15% குறையும் போது நாம் கிட்டத்தட்ட 10, 8, 6% குறைவடையும். நிச்சயமாக அவரது சிறுநீரகத்தை வேலை செய்வதற்கு வேறொரு வகையான வழியை நாம் கண்டறிய, அதாவது செய்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் அவர் உயிர் வாழ முடியாது. இருதயம், மூளை போன்று, நுரையீரல் போன்று சிறுநீரகம் இல்லாமல் ஒருவரால் உயிர் வாழ முடியாது. ஆகவே கிட்டத்தட்ட 15% குறைவடையும் போதே நாம் அவர்களுக்குரிய பரிசோதனைகளை செய்து இவர் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு உகந்தவரா, அல்லது இவருக்கு செய்ய முடியாவிட்டால் இரத்த சுத்திகரிப்பு செய்ய வேண்டுமா என்பதை நாம் தீர்மானித்து நாம் அவர்களுக்கு நோயாளிகளின் குடும்பத்தை வைத்து நாங்கள் கதைப்போம். உங்களது வேலை செய்ய 15% குறைந்தவிட உள்ளது. எதிர்காலத்தில் உங்களுக்கு சிறுநீர் மாற்று சிகிச்சை அல்லது டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை தேவைப்பட்டே ஆகும். நிச்சயமாக நீங்கள் இவற்றில் ஒன்று செய்தே ஆக வேண்டும் என்று நாம் கூறுவோம். சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், பலர் ஏற்றுக்கொள்வார்கள். சிலர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். ஏன்னா சில வேளைகள் இன்னைக்கு நல்லா தான் இருக்குது, இன்னைக்கு அந்த சிறுநீர் நல்லா போகுது, வேறொரு பிரச்சனையும் இல்லை இது சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லுவோம், இப்போ உங்களுக்கு நல்லா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தாண்டிய பின்னர் நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனை வரும். ஆகவே நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் இந்த நாங்கள் கூறியவர்களை செய்து கொண்டீங்க நிச்சயமாக உங்களுக்கு சிறந்தது என்று. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக 15% விட சிறுநீரகங்கள் வேலை செய்வதன் குறைவடையும் போதே நாம் சிறுநீர் மாற்று அறுவை செய்து கொள்ளலாம். டயாலிசிஸ் செய்திப்பவர்களும் செய்யலாம். ஆனால் மிக உகந்தது, மிகவும் பொருத்தமானது அவர்களின் ஆயுட்காலத்தை அதிகரிப்பதற்கு, அவர்களின் வாழ்க்கை தரத்தை அதிகரிப்பதற்கு நாம் கிட்டத்தட்ட 15-10% அடையும் போது நாம் செய்து கொள்வோமானால், அதாவது இந்த அறுவை சிகிச்சை செய்து கொள்வோமேயானால் அது மிக உகந்தது. டயாலிசிஸ் செய்து ஒரு 1-2 வருஷத்துக்கு பிறகு செய்வதை விட.
சிறுநீரக மாற்று சிகிச்சையின் போது என்னென்ன விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும், அந்த விடயங்கள் தொடர்பாக எங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கும்? சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பொறுத்தவரையில் நாம் அங்கு இருவர் இருக்கின்றார்கள். ஒன்று பெறுநர் அல்லது நோயாளி, அடுத்தவர் வந்து வழங்குனர் அல்லது டோனர். ஸோ இதில் ஒவ்வொருவரையும் நாம் வெவ்வேறாக பரிசோதனை செய்ய வேண்டும், பின்னர் இருவரையும் சேர்த்து பரிசோதனை செய்ய வேண்டும். இதில் பெறுநர் அல்லது நோயாளி எடுத்துக்கொண்டால் நாம் அவரை பார்க்கும்போது இவர் ஆரோக்கியமாக இருக்கிறாரா, மற்ற வகையில், அதாவது அவர் இருதயமானது ஆரோக்கியமாக இருக்கின்றதா, இவர் ஒரு உதாரணமாக இது இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை என்பது ஒரு பெரிய ஒரு சத்திர சிகிச்சை, ஒரு மேஜர் சர்ஜரி. இவரை உட்படுத்தும் போது இவரது இருதயம் இதை தாங்கிக் கொள்ளுமா என்று நாம் பார்க்க வேண்டும். இதற்காக நாம் இருதய வைத்திய நிபுணர்களிடம் நாம் அவர்கள் ஆலோசனை பெறுவோம், இவர் இதற்கு தகுந்தவரா என்று. அவர் அவ்வாறு ஆம் என்று கூறினால், அடுத்தது நாம் அவர் பொதுவாக ஆரோக்கியம் மிக்கவரா, அடுத்தது இவர் மற்ற பிரச்சனைகள் இல்லாத, உதாரணமாக ஈரல் பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகள் இல்லாதவரா, அல்லது இவர் தொட்டு நோய் இல்லாதவரா, இவருக்கு நீண்ட காலத்துக்கு மாத்திரைகள், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் மாத்திரைகளை வழங்கக்கூடியவரா. உதாரணத்துக்காக சொல்லப்போனால் இவருக்கு ஒரு கிருமி இருக்கிறது வையுங்கள், இந்த கிருமி மூலமாக இவருக்கு நாம் அந்த 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 மாத்திரைகளை வழங்கும் போது அந்த கிருமி அதிகரிக்குமானால் இவருக்கு அந்த மாற்று அறுவை செய்ய முடியாது. இவ்வாறு பல காரணங்கள் இருக்கின்றன. நாங்கள் இந்த நோயாளியை தெரிவு செய்யும் போது, குறிப்பாக சில வேளைகளில் கிட்டத்தட்ட 70-75 வயசை தாண்டியவர் இருக்கலாம். இவர் பொதுவாக நாம் 5-6 வருடங்களுக்கு மேல் இவர் உயிர் வாழ்வதற்கான சாத்தியம் குறைவு என்று நாம் கருதுவோமானால் அவருக்கு நாம் இந்த 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 பெரிய சத்திர சிகிச்சையை வழங்க மாட்டோம். இவ்வாறு பெறுநர், வழங்குனர், டோனர் எடுத்துக்கொண்டால் இவர் சுகதேயாக இருக்க வேண்டும். அவர்கள் 2 சிறுநீரகங்களும் ஒழுங்காக வேலை செய்ய வேண்டும். அவர் சில வேளைகளில் இந்த ட்ரக் அடிக்ட் அல்லது அந்த இந்த அந்த அந்த என்ன சொல்வது, போதைப்பொருள் போன்றவற்றை பாவிக்காதவராக இருக்க வேண்டும். அடுத்தது அவருக்கு நீரிழிவு நோய் அல்லது உயிர்குருதி அமுக்கம் அல்லது இருதய நோய் போன்ற நோய்கள் இல்லாதவராக இருக்க வேண்டும். ஏனெனில் அவர் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் சிறிதளவா ஏனும். ஆகவே அவருக்கு எதிர்காலத்தில் அவர் அந்த சிறுநீரகங்களை வழங்குவாரானால் அவருக்கு பிரச்சனை வரலாம். இவ்வாறு பல விடயங்களை நாங்கள் பெறுநரிடமிருந்தும் பார்ப்போம். இதற்கு பல படிமுறைகள் பரிசோதனையில் இருக்கின்றன. அதன் பின்னர் நாங்கள் பார்ப்போம். உதாரணமாக இப்பொழுது பெறுநர் அல்லது நோயாளியின் பிளட் குரூப், அவங்களின் இரத்த வகைகளை நாம் பார்ப்போம். அதே மாதிரி பெறுநரின் இரத்த வகைகளையும் பார்ப்போம். சில வகையான உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டால் பிளட் குரூப் ஓ லிக்விட் பிளட் குரூப் வந்து யாருக்கும் அவர்களுடைய சிறுநீரகம் வழங்கலாம். அதே மாதிரி ஏபி இருக்கும் பிளட் குரூப் இருப்பவர் வந்து யாரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இவ்வாறான நாங்கள் அந்த மெச்சுகளை பார்ப்போம். அது மட்டுமல்லாமல் சில நேரங்களில் இந்த நோயாளி அவருக்கு இரத்தம் பாய்ச்சிருக்கலாம். இவ்வாறு இரத்தம் பாய்ச்சிருக்கும் போது அவரது இரத்தத்தில் ஆன்டிபாடிஸ் உருவாகிருக்கும். சில வேளைகளில் நாம் வழங்குகின்ற கிட்னியில், அதாவது அந்த பெறுநர் வழங்குனரில் மூலம் வழங்கப்படுகின்ற கிட்னியில் எதிராக அந்த உருவாக இருக்கின்ற ஆன்டிபாடிஸ் வந்து அதை தாக்கினால் அந்த கிட்னி செயலிழக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. இவ்வாறான சில பரிசோதனைகளில் நாங்கள் அந்த பெறுநரின், அதாவது நோயாளியின் இரத்தத்தில் செய்து கொள்வோம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் இருவரின் இரத்தத்தையும் மெச் பண்ணி பார்ப்போம். அந்த பார்க்கும்போது அவள் இரண்டும் வந்து பொருத்தமாக உள்ளதா என்று. இவ்வாறு பல படிமுறைகளில் நாங்கள் பல வகையான கொஞ்சம் சிக்கலான பல பரிசோதனைகள் இருக்கின்றன. இவ்வாறு செய்து இது எல்லாம் சரி வந்தால் மாத்திரமே எம்மால் இந்த சத்திர சிகிச்சைக்கு நாம் முன்னே செல்ல முடியும். இவ்வாறு இந்த சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை ஒரு நீண்ட படைமுறையை தாண்டியதாகவும் பல பரிசோதனைகளை கடந்ததாகவும் இருக்கின்றது. இந்த நிலையிலே
குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் ஒரு குறிப்பிட்ட பிரதேசங்களில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளில் மாத்திரம்தான் இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கான விசேடமான காரணங்கள் என்ன? ஆம், நான் கூறியவாறு இது ஒரு ஒரு சிக்கலான பல படிமுறைகளை சேர்ந்தது. பல பரிசோதனைகள் அனைத்து வைத்தியசாலைகளும் இல்லை. இதில் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட சிறுநீரக விசேட வைத்திய நிபுணர்கள் எங்கள் சிறுநீரக விசேட வைத்திய நிபுணர்கள் இலங்கையில் கிட்டத்தட்ட 25-30 பேர் மாத்திரமே தற்போது இருக்கிறார்கள். ஸோ முதலில் அந்த வைத்தியசாலையில் நோயாளிகளை இனங்கண்டு அவர்களை தயார்படுத்துவதற்கு சிறுநீரக விசேட வைத்திய நிபுணர் இருக்க வேண்டும். அடுத்ததாக சத்திர சிகிச்சையின் பக்கம் நாங்கள் உதாரணமாக நாங்கள் ஒரு நோயாளி இனங்கண்டு இவரை நாங்கள் சத்திர சிகிச்சை நிபுணர் அதுக்குரிய நாடினால அதாவது டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜனை நாம் அவரிடத்தில் இருக்க வேண்டும். அவரிடம் அனுப்புவோம், இவர் இதற்கு பொருத்தமானவரா என்று சத்திர சிகிச்சையின் பக்கம் அவர் பார்ப்பார். ஆகவே அதற்கு ஒரு சத்திர சிகிச்சை நிபுணர் இருக்க வேண்டும். அடுத்ததாக அதற்குரிய பயிற்சி பெற்ற சத்திர சிகிச்சை செய்வதற்கு பயிற்சி பெற்ற சில தாதிகள் இருக்க வேண்டும். அடுத்தது அதற்குரிய உபகரணங்கள் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை என்பது 2 பேரின் உறுப்புகள் சம்பந்தப்பட்டது. ஒருவர் பெற்றுக்கொள்வார், இன்னொரு வழங்குவார். இதை வழங்குவதற்கு நாங்கள் எத்திக்கல் ரிவ்யூ கமிட்டி என்று ஒன்று இருக்கின்றது. அதாவது இதை சில நேரங்களில் இது ஒரு பலாத்காரமாக இந்த சிறுநீரகம் பெற்றுக்கொள்ளப்படுகிறதா என்று இவற்றை பார்ப்பதற்கு ஒரு குழு ஒன்று இருக்கிறது. இது இலங்கையில் உள்ள சில வைத்தியசாலைகள் மட்டுமே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு உரிய பல மருந்துகள் இருக்கின்றன. அந்த மருந்துகள் சில நம்மிடம் வைத்தியசாலையில் இல்லை. அவை வேறு இடங்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது விசேட முறைகள் மூலமாக வைத்தியசாலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் நோயாளி சத்திர சிகிச்சையின் பின்னர் அவரை வைப்பதற்கு உரிய ஒரு கிருமிகளற்ற ஒரு ஒரு வார்டு அல்லது ஒரு அதி தீவிர சத்திர சிகிச்சை பிரிவு, அதி தீவிர கண்காணிப்பு பிரிவு இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் உதாரணத்துக்கு எங்களுக்கு ஒரு வார்டு எங்களுக்கு வேணும். அது குறிப்பாக சொல்ல போனால் எங்களுக்கு மட்டக்களப்பில் இப்பொழுது சிறுநீரக ஒரு விடுதி ஒன்று இல்லை. அப்போ நாங்கள் அட்மிட் பண்ணுவதானால் நாங்கள் ஐசியூவில் மட்டுமே வைத்திருக்க வேண்டும். ஐசியூவில் வைத்திருக்கும் போது அவர்களுக்கு வேறு ஆளணி பிரச்சினை அல்லது அவர்களுக்கு அந்த இடப்பிரச்சனை போன்றவை வரலாம். நாங்கள் அந்த நோயாளியை டிஸ்சார்ஜ் பண்ணும் வரைக்கும் அந்த பிரச்சனை வரலாம். இவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. நாம் ஒரு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை செய்வதற்கு இது செய்வது மட்டுமல்ல, அது மட்டுமல்லாமல் குறிப்பாக சொல்ல வேண்டும், இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையானது செய்வதற்கு 2 சத்திர சிகிச்சை ஒரே நேரத்தில் நடைபெறும். ஒரு பக்கம் வழங்குனர், மற்ற பக்கம் பெறுநர். 2 பேரையும் நடப்பதற்கு 2 குழுக்கள் தேவைப்படும், 2 ஆபரேஷன் தியேட்டர் தேவைப்படும். ஆகவே இப்பொழுது 2வது ஆபரேஷன் தியேட்டரில் மற்ற ஆபரேஷன்களை நிறுத்திய பின்னரே செய்ய வேண்டும். இதுவும் மக்களை பல வகைகளில் பாதிக்கலாம். இவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கின்றன ஒரு இடத்தில் நாம் இந்த சத்திர சிகிச்சை செய்வதற்கு. இதனாலேயே எமது நாட்டில் சில வைத்தியசாலைகள் மட்டும் இவை வைத்திருக்கின்றார்கள் இவற்றை. கூறுகின்ற போதே புரிகிறது அந்த சிகிச்சையினுடைய பெறுமதி, அதற்காக எவ்வளவு அர்ப்பணிப்புகள் தேவை, ஒரு மருத்துவ குழாம் அதற்காக நீண்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும், ஏனைய ஒரு நோயாளியினுடைய நேரத்தையும் அதை தவிர்த்து இந்த நோயாளி இருவரையும் அதாவது கொடை வழங்குவரையும் அதே போன்று சிகிச்சை பெறுவரையும் இணைத்ததாக சத்திர சிகிச்சையில் பல விடயங்கள் தொடர்பாக குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த நிலையில் நான் மிக முக்கியமாக உங்களோட வினவ வேண்டிய விடயம் என்னவென்றால்,
இத்தனை சவால்கள் இத்தனை கஷ்டங்கள் இருக்கக்கூடிய சத்திர சிகிச்சை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையை பொறுத்தவரையில் மிகுந்த குறைந்த ஒரு வளத்தோடு இந்த சிகிச்சையை மேற்கொண்டிருக்கிறீர்கள். இது மேற்கொண்ட போது நீங்கள் சந்தித்த சவால்கள் தொடர்பாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் வெளியிலிருந்து பார்க்கின்ற போது எங்களுக்கு நீங்கள் முடிவை அறிவிக்கின்ற போது சிகிச்சை நாங்கள் செய்து விட்டோம் என்ற முடிவை அறிவிப்பீர்கள். ஆனால் உள்ளே தான் அதற்கான எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு சவால்களை நீங்கள் சுமந்திருப்பீர்கள். இந்த விடயங்கள் தொடர்பாகவும் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் சில மருத்துவ தவறுகளிடம் இருக்கின்ற போது மருத்துவர்களை நோக்கி பலர் விரல் நீட்டுவார்கள். ஆனால் மருத்துவர்களுடைய அர்ப்பணிப்புகள் அவர்களுடைய கடமை எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்ற விடயம் தொடர்பாக எங்களுடைய சமூகத்திற்கு இன்னமும் ஒரு தெளிவற்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலையைத்தான் இந்த சத்திர சிகிச்சையை மேற்கொண்ட போது நீங்கள் சந்தித்த சவால்கள் தொடர்பாக எங்களோடு சற்று பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா? நிச்சயமாக இது எந்த ஒரு சத்திர சிகிச்சையும் முதலாக ஒரு இடத்தில் நடைபெறும் போது பல சவால்களை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இதில் இந்த சத்திர சிகிச்சை செய்வதற்கு முன்னர் ஒவ்வொரு படிமுறையிலும் சவால்கள் இருந்தது. முதலில் நான் கிட்டத்தட்ட 1.5 வருடம், அதில் கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலே இந்த இரத்த நாள நாடி அதாவது டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் ஒருவர் இருக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னரே இந்த சத்திர சிகிச்சை வந்தார். அவர் வந்தவுடன் நான் சொன்னேன் அவரிடம், இலங்கையில் நான் நினைக்கிறேன் கிழக்கு மாகாணத்தில் மட்டுமே இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடக்கவில்லை, ஆகவே நாம் இதை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று. அவர் வந்த பின்னர் நாம் பொதுவாக இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு நோயாளிகளை நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் குழுவினர் தயார் செய்து கொண்டே இருப்பார்கள். இங்கு செய்ய முடியாவிட்டால் நாம் புலனறுவை, கண்டி, கொழும்பு எங்கேயாவது அனுப்பி நாங்கள் அவர்களை செய்து கொள்வோம். ஆனால் நான் எனது டாக்டர் சத்யஜித் கருணாரத்ன இந்த நாடினால நிபுணர் வந்தபோது நான் கூறினேன் நாம் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று. அவரும் ஆர்வம் காட்டினார், நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும் என்று. அதன் பின்னர் நாங்கள் செய்து கொண்டிருந்த ஒரு நோயாளியை நாம் இனங்கண்டு நாம் அவரிடம் சொன்னோம், நாங்கள் உங்களுடைய இந்த சத்திர சிகிச்சையை நாங்கள் இங்கே செய்ய போகிறோம் என்று. அவர் அதற்கு அனுமதி அளித்தார். இதன் பின்னர் நாம் பல பரிசோதனை செய்ய வேண்டும். அவர்களது சிறுநீரகங்களை நாங்கள் ஸ்கேன் பண்ண வேண்டும். அடுத்தது அவர் சிறுநீரகங்கள் வழங்கின சிறுநீரகங்கள் எந்த அளவு வேலை செய்கின்ற என்பதற்குரிய விசேட பரிசோதனை செய்ய வேண்டும். அது எமது வைத்தியசாலையில் இல்லை. இதை நாம் கொழும்புக்குரிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒன்றுக்கு அனுப்பி நாங்கள் செய்தோம். இதற்கு நோயாளிகள் அவர்கள் செலவழிக்க வேண்டி வரும். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக நான் முந்தி கூறினேன், அந்த மெச் பார்க்க வேண்டும். வழங்குனர் பெறுநர் இருவரினரும் எந்த அளவுக்கு பொருந்துகிறது என்று பார்ப்பதற்கான பல பரிசோதனைகள் இருக்கின்றன. அந்த பரிசோதனைகளை நாம் அனுப்புவதற்கு நமது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருப்பது ஒரே ஒரு இடம், கொழும்பில் உள்ள நாரகம்பேட்டையில் உள்ள மத்திய பிளட் பேங்க் மட்டுமே அது செய்யப்படுகின்றது. நாங்கள் குறிப்பாக நான் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட போன வருடம் 9ஆம் மாதம் அனுப்பிய இந்த பரிசோதனை இந்த மே மாதமே எங்களுக்கு வந்து சேர்ந்தது. கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதத்துக்கு பிறகே அந்த பரிசோதனை வந்து சேர்ந்தது. நாங்கள் இது வரும் வரை நாங்கள் தாமதமானால் சில வேளைகளை நோயாளி உயிரோடு இருக்க மாட்டார். ஆகவே நாங்கள் சில பரிசோதனைகளை வெளியில் செய்ய வேண்டும். இந்த HLA அதாவது இந்த மெச் பார்க்கின்ற HLA பரிசோதனை ஒன்றுக்கு 65,000 ரூபா. அப்போ 2 பேருக்கும் சேர்ந்து சொன்னால் வழங்குனர் பெறுநர் கிட்டத்தட்ட 1,30,000 ரூபா. இது எல்லாராலும் செய்ய முடியாது. இதை நோயாளி அவர் எவ்வாறு நான் செய்து கொள்கிறேன் என்று செய்து கொண்டார். இப்படி அப்படி ஒரு பிரச்சனை. அடுத்தது எமது சத்திர சிகிச்சை நிபுணர் இன்னும் அவர் சொன்னார், நான் 2-3 மாதங்கள் மாத்திரமே இங்கிருப்பேன், எனது மேலதிக படிப்புக்காக வெளிநாட்டுக்கு யூகேக்கு அவர் செல்வது இருக்கிறார், அதன் முன்னர் நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் வேகமாக இந்த வேலைகளை செய்ய வேண்டியிருந்தது. அதன் பின்னர் இது வழங்கின மருந்து, இந்த மருந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைப்பதற்காக, அதாவது நாம் கிட்னி ஒன்றை வைக்கும்போது, சிறுநீரகம் ஒன்றை வைக்கும்போது நமது உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி இதை ஒரு கிருமியாக, இதை ஒரு வெளி பொருளாக பார்த்து அதை உடனடியாக தாக்க முயலும். இதை தடுப்பதற்காக நாம் விசேட மருந்து வகை ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் தெரியும், இலங்கையில் இப்பொழுது மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இருக்கின்றது. இது ஒரு விசேட வகையான மருந்து. இந்த மருந்து சில
வைத்தியசாலை மாத்திரம் இருக்கின்றது. அதிலும் சில வகையான மருந்துகள் இல்லை. இதை நான் புலனரவில் இருந்த என் நண்பர் அங்கு வைத்திய நிபுணராக வேலை செய்கிறார், சிறுநீரக விசேட வைத்திய, அவரிடம் கதைத்து நாங்கள் அங்கிருந்து பெற்றுக்கொண்டோம் அந்த மருந்தை. அது மட்டுமல்லாமல் நான் முந்தி கூறினேன் எத்திக்கல் ரிவ்யூ கமிட்டி என்று சொல்லி. அந்த எத்திக்கல் ரிவ்யூ கமிட்டி, அதாவது சிறுநீரகங்கள் இவர் கொடுப்பதற்கு இவர் பலாத்காரம் இல்லாமல் சுயவிருப்பத்தின் பேரில் கொடுக்கிறார் என்று பல வகையான விதங்களை அவர் பார்ப்பார். இதை நாம் இந்த 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 கமிட்டி ஒன்றை நாம் பற்றி விசாரிக்கும் போது இலங்கையில் மிக குறைந்த இடங்களில் மட்டுமே இருக்கின்றன. நான் நினைத்தேன் புலனறுவையில் இருக்கும் என்று. புலனறுவையில் உள்ள வைத்தியர் நாங்கள் கால் பண்ணி கதைச்சு அவர் சொன்னால் இங்கே இல்லை, நாங்கள் கண்டிக்கு அனுப்புகிறோம் என்று. அப்போ கண்டிக்கு கால் பண்ணி நாங்கள் கேட்டால் அங்கே அவங்களிடம் விசாரித்த போது அவங்க சொன்னார்கள் சென்ற மாதம் முடிந்து விட்டது, ஒரு மாதத்துக்கு ஒரு முறையே நடைபெறும் என்று. ஆகவே நான் ஒவ்வொரு வைத்திய அனுராதபுரம், கொழும்பு, கராப்பட்டி ஒவ்வொரு வைத்தியசாலையில் கதைத்து நான் கராப்பட்டியில் முந்தி நான் வேலை செய்ததால் அங்கிருந்த அவர்கள் கதைத்து வேகமாக அந்த இதை செய்ய வேண்டியிருந்தது. அந்த எத்திக்கல் ரிவ்யூ கமிட்டியிலிருந்து பெர்மிஷன் எடுக்க வேண்டியிருந்தது. அதன் பின்னர் அது வந்து மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், நம்முடைய சுகாதார இதுக்கு அனுப்பி அங்கே பெர்மிஷன் தர வேண்டும். இது புது படிமுறை, முந்தி இது இருக்கவில்லை. அது வாரத்துக்கு கிட்ட 2-3 கிழமை மேலதிகமாக போகும். இப்படி பல 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 கட்டங்கள் செய்ய வேண்டியிருந்தது. அதற்கு நாங்கள் இருந்த பிரச்சனை எமது சத்தியசிவ நிபுணர் போய்விடுவார். அவர் வீசா அப்ளை பண்ணி விட்டார். ஸோ அவர் வந்து சொன்னேன் நான் செஞ்சு தந்துட்டு தான் போவேன்னு சொல்லி. இப்போ நாம் செய்ய விட்டால் இது எப்போ நடக்கும் என்று தெரியாது. அடுத்தது மட்டும் இல்லாமல் நோயாளிக்கு என்ன நடக்கணும் தெரியாது. ஆகவே அடுத்ததாக இப்பொழுது எங்களுக்கு நான் முந்தி சொல்லியிருந்தேன், எங்களுக்கு ஒரு வைத்திய விடுதி இல்லை, ஒரு வார்டு இல்லை. ஆகவே இந்த நோயாளியை சத்தியசிகிச்சையின் பின்னர் எங்கே வைப்பது? இதற்காக நான் எமது ஐசியூவில் டாக்டர் மதனழகன், டாக்டர் மேகன் போன்றவர்கள் நான் அவர்களும் கதைத்தேன். அவர்களது பூரண ஒத்துழைப்பை எங்களுக்கு வழங்கினார்கள். அதனால் அவர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் புதிதாக ஒரு வைத்தியசாலை, புதிதாக ஒரு சத்திர சிகிச்சை ஒரு கூடம் ஒன்றை சத்திரிச்சை மட்டுமல்லாமல் அதி தீவிர விசேட கண்காணிப்பு பிரிவு ஒன்றையும் ஆரம்பித்திருந்தார்கள். அதிலே ஒரு ஐசோலேஷன் ரூம் ஒன்று இருக்கின்றது. இதற்காக வேண்டி அவர்கள் அதை ஆரம்பித்து அந்த நோயாளியை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் வரை அந்த விடுதியிலே அவர்கள் வைத்திருப்பதற்கு அனுமதி தந்திருந்தார்கள். அப்படி அவர் தராவிட்டிருந்தால் நாங்கள் இந்த நோயாளி வேறு எந்த ஒரு வார்டிலும் வைத்திருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் கிருமி தொற்று. ஆகவே நாங்கள் அந்த 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 ரிஸ்கை எடுக்க முடியாது. இது மட்டுமல்லாமல் இந்த சத்திரசிகிச்சை கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு முன்னர் நோயாளிக்கு அவர்களது நுரையீரலில் கிருமி வந்தது. கிருமி இருக்கும் போது இந்த சத்திரசிகிச்சை செய்ய முடியாது. இப்பொழுது இல்லை, நாங்கள் கிட்டத்தட்ட பல விடயங்களை அரேஞ்ச் பண்ணி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறோம். அதில் குறிப்பாக பல வைத்திய நிபுணர்கள் வேறு இடங்களிலிருந்து வருகிறார்கள். அடுத்தது இந்த சர்ஜரி கேன்சல் பண்ணி நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆப்ரேஷன், அடுத்து ஐசியூ அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அப்படி பல விடயங்கள் செய்திருக்கிறோம். இப்போ இந்த இடத்தில் நாம் இதை வந்து தாமதமானால் அடுத்தது வைத்திய நிபுணர் போய்விடுவார். அப்படி பல பிரச்சனை. அப்போ வேறு வழி இல்லை, நாங்கள் இது செய்தே ஆக வேண்டும் என்று நாங்கள் அவருக்கு ஆன்டிபாடிகளை கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவரை கண்காணித்து நாங்கள் அவரை ஆபத்துக்கு நாங்கள் வந்து அவர் ரிஸ்கை வந்து அவர் ஃபேஸ் பண்ண வைக்க முடியாது. அவர் உயிருக்கு ஆபத்து. இதை ஒவ்வொரு நாளாக பார்த்து இறுதி கட்டம் வரை இவரை செய்வதா இல்லையான்னு நம்ம ஒரு முடிவெடுக்க வேண்டும். இதன் பின்னர் அவரை 2 நாள் மேலதிகமாக வைத்தியசாலை அட்மிட் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டிபாடிஸ் கொஞ்சத்தை கொடுத்து தான் அவரை சரிப்படுத்தி இந்த சிகிச்சைக்கு உட்படுத்தினோம். இவ்வாறு நான் கூறியது சிலவை, ஆனால் இன்னும் பல சவால்களை நாங்கள் முகம் கொடுக்க இருந்தது.
இலங்கையை பொறுத்தவரையில் இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு அந்த சிகிச்சையை மேற்கொள்கின்ற விசேட வைத்திய நிபுணர்களுக்கான ஒரு தட்டுப்பாடு என்றே கூறலாம், அல்லது அவர்களுக்கான ஒரு ஆளணி பற்றாக்குறை ஒன்று நிலை வருவதனால் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? ஒரு மருத்துவத்துறை சார்ந்தவராக இந்த விசேட மருத்துவ நிபுணர்கள் இலங்கையிலே மிக குறைந்த அளவு ஆளணியோடு இருப்பதற்கான காரணம் என்ன? ஆம், இது பொதுவாக இந்த இரத்த நாடிநாள சத்திரசிகிச்சை நிபுணர்கள் அவர்கள் பொதுவாக பொது சத்திர சிகிச்சையின் பின்னர் மேலதிகமாக 4 வருடங்கள் விசேட பயிற்சி பெற்றே அவர்கள் வருவார்கள். அதில் 2 வருடங்கள் வெளிநாட்டில் பயிற்சி பெற வேண்டும். பொதுவாகவே அவர்களின் எண்ணிக்கை குறைவு. அதிலும் கிட்டத்தில் இருந்த இந்த இந்த எக்கனாமிக் கிரைசிஸின் பின்னர் பலர் வெளிநாடுகளிலே சென்றுள்ளார்கள், பலர் அங்கே தங்கியிருப்பதால் அதுவும் ஒரு காரணம். இவ்வாறு பல காரணங்களால் அனைத்து வைத்தியசாலையில், குறிப்பாக இந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ், போதனா வைத்தியசாலை அனைத்திலும் இந்த இரத்த நாடிநாள விசேட வைத்திய நிபுணர்கள் இல்லை. இதனால் இந்த சத்திர சிகிச்சையை மேற்கொள்வது ஒரு சவாலாகவே காணப்படுகின்றது. இந்த சத்திர சிகிச்சைக்கு உள்ளாகின்ற நோயாளி எவ்வளவு காலம் மருத்துவ கண்காணிப்பிலே கண்காணிக்கப்படுவார்? அவர் ஆயுள் முழுவதும் எங்கள் கண்காணிப்பில் இருப்பார். ஏனெனில் அவரது சிறுநீரகங்களை வேறொரு சிறுநீரகங்களை வைக்கும்போது எமது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் பலம் வாய்ந்தது. அது எவ்வளவு பலம் வாய்ந்தது என்று நாங்கள் இவ்வகையான நேரங்களில் நாங்கள் கண்டறியலாம். நாங்கள் அவருக்கு வழங்குகின்ற இந்த மருந்துகள் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கட்டுப்பாட்டுக்குள் அவர் ஆயுள் காலம் முழுவதும் அவரது சிறுநீரகங்கள் வேலை செய்யும் வரை வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் அந்த மருந்தை எந்த ஒரு காரணத்துக்காகவும் நாங்கள் சொல்லாமல் குறைக்கவோ நிறுத்தவோ கூடாது. சில வேளைகளில் ஒரு கிழமை அல்லது ஒரு வாரம் அல்லது 2 வாரங்கள் அந்த மருந்துகள் எடுக்க விட்டாலும் அவர்களது சிறுநீரகங்கள் பூரணமாக செயலிழக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவர்களை நாங்கள் அவர்களின் ஆயுள் காலம் முழுவதும் எங்கள் கண்காணிப்பின் கீழ் வைத்திருப்போம். அதிலும் குறிப்பாக முதல் 3 மாதம் அவர்களுக்கு அந்த நோய் வருவது, அதாவது தொற்று நோய் வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். அவர்களை மிகவும் தீவிரமாக கண்காணித்து வைத்திருப்போம். அடுத்ததாக 1 வருடம் வரை நாங்கள் பின்னர் மெதுமெதுவாக அந்த நோயெதிர்ப்பு நோயெதிர்ப்பை கட்டுப்படுத்தும் மாத்திரைகளை மெதுமெதுவாக குறைத்து வருவோம். 1 வருடங்களின் பின்னர் அவர்களுக்கு கிருமி ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு இருந்தாலும் மற்ற சாதாரண ஒருவரை விட அதிகம்தான். ஆகவே அவர்கள் குறைந்தது 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது எங்களிடம் அதன் பின்னர் 1 வருடங்களின் பின்னர் கண்காணிப்பில் அவர் தொடர்ந்து இருப்பார். இதை போன்றுதான் சிறுநீரகம் வழங்குனர். சிறுநீரகம் வழங்குனர் தொடர்பான மருத்துவ கண்காணிப்புகள் எவ்வாறு இருக்கும், அவை தொடர்பாக கூற முடியும்? நிச்சயமா. வழங்குனர் பொதுவாக எமக்கு ஒரு சிறுநீரகமே போதும். சிலர் பிறக்கும் போதே ஒரு சிறுநீரகம் மூலம் ஒரு சிறுநீரகத்தை உடனே இருப்பார். குறிப்பாக எனது தந்தையின் சகோதரி ஒருவர், அவருக்கு 70 வயது வரை அவருக்கு ஒரு சிறுநீரகம் இருந்தது தெரியாது. அவர் வேறொரு காரணத்துக்காக ஸ்கேன் ஒன்று பண்ணும் போதே ஒரு சிறுநீரகம் இருந்தது தெரிய வந்தது. அவருக்கு சிறுநீரக பிரச்சனை எதுவுமே இருக்கவில்லை. ஆகவே இப்பொழுது நாம் 2 சிறுநீரகங்களிலிருந்து ஒரு சிறுநீரகம் எடுத்த பின்னர் அவருக்கு ஒரு சிறுநீரகமே காணும். ஆகவே அவருக்கு ஆரம்பத்தில் இந்த 2 சிறுநீரகம் எவ்வளோ காலமும் எமது உடலை உடலுக்கு தொழிலை வழங்கிய சிறுநீரகங்கள் இப்பொழுது 2க்கு பதிலாக 1 வழங்குகின்றது. ஆகவே இதற்கான ஒரு சமநிலை வர வேண்டும். இதற்காக ஆரம்பத்தில் அவர்களின் சிறுநீரக தொழில் சற்று குறைவடையலாம். அதன் பின்னர் அது நார்மலாகும், அதாவது சாதாரணமாக மாறும். இதுக்காக ஆரம்பத்தில் நாங்கள் அவர்களை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறை அவ்வாறு பார்த்து பிறகு 1 மாதத்துக்கு ஒரு முறை, பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலம் சென்ற பின்னர் அவரதை 1 வருடத்துக்கு ஒரு முறையாவது நாங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டும். அவரது உயர்குருதி அமுக்கம் உயர்குருதி அமுக்க நோய் வருகிறதா அல்லது வேறு நோய்கள் வருகிறதா, அவரது சிறுநீரகங்கள் வேலை செய்யும் இது எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் பார்ப்போம். இந்த விடயங்களோட தொடர்ச்சியாக சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கு உட்பட்டவருடைய
உணவு பழக்க வழக்கங்கள், அவர் எவ்வாறு அந்த உணவுகளை கையாளலாம், அவருடைய சிகிச்சைக்கு பின்னர் அதற்கு ஏதாவது விசேடமான கட்டுப்பாடுகள் இருக்கின்றன? குறிப்பாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு முன்னர் அவர்கள் சில நேரங்களில் அவர்கள் டயாலிசிஸ் அதாவது இரத்த சுத்திகரிப்பு செய்து கொண்டிருப்பார்கள். அந்த காலங்களில் அவர்களுக்கு சில உணவு கட்டுப்பாடுகள் இருந்திருக்கும். ஆனால் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்த பின்னர் அவர்கள உணவு கட்டுப்பாடுகள் குறைவடையும். குறிப்பாக அவர்களுக்கு நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்பு சாதாரண ஒரு நபரை விட அதிகம். ஏனெனில் சில வழங்குகின்ற மாத்திரைகள் நீரிழிவு நோயை அதிக வாய்ப்பு அதிகம். இதனால் அவர்கள் இந்த சீனி அதாவது இனிப்பு அதிகரித்த உணவுகளை தவிர்த்துக்கொள்வது மிக நல்லது. குறிப்பாக முதல் பல வாரங்கள் அல்லது மாதங்களாவது இதுவே மிக முக்கியமாக தவிர்க்க வேண்டிய விடயம். அடுத்தது மற்ற சாதாரணமான நாம் கடைப்பிடிக்க வேண்டிய உணவு பழக்க வழக்கங்களை கடைப்பிடித்தால் போதுமானது. அவர்கள் நீர் அருந்தும் விதத்தில் கட்டுப்பாடு இல்லை, பல விதங்களில் கட்டுப்பாடு தளர்க்கப்பட்டிருக்கும். ஆகவே ஒரு சில விடயங்களை தவிர்த்து சில வேளைகளில் அவர்கள் தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் இந்த கிருமி. வெளியே சாப்பிடும்போது அது ஒழுங்கான சுகாதார பழக்க வழக்கங்கள் அற்ற இடங்களிலிருந்து சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வதும் நன்று. இல்லாவிட்டால் அவர் சுகதேகமாக நம் சுகாதாரமான உணவுகளை அவர் சாப்பிடுவான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய ஆளணியினர், அதாவது ஆளணியினர் என்பதை விட உங்களுடைய அணியினர் தொடர்பாக எங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கும். அந்த சத்திர சிகிச்சையிலே பங்கெடுத்த உங்களுடைய மருத்துவ அணியினர் அவர்கள் தொடர்பாக கூறக்கூடிய இவ்வாறான அர்ப்பணிப்புகள் எவ்வாறாக இருந்தது, அவை தொடர்பாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்? இதில் ஒரு சிறுநீரக சத்திர சிகிச்சை மேற்கொள்ளுக்கு இது ஒரு டீம் ஒர்க், பல அணிகள் சேர்ந்து இதை செய்ய முடியும், இதை சிறப்பாக செய்ய முடியும். இதில் முதலாவது எங்கள் சிறுநீரகவியல் அணியினர் என் கீழ் இருக்கின்ற டாக்டர்ஸ் வந்து இந்த நோயாளியை இடங்கண்டு தயார் செய்து நாங்கள் அதுக்குரிய வேலைகள் செய்வோம். அடுத்ததாக சத்திர சிகிச்சை நிபுணர்கள், இதில் எங்களது சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் சத்யஜித் கருணாரத்ன அவர்கள், அது மட்டுமல்லாமல் அவரின் அழைப்பின் பேரில் வந்திருந்தார்கள் மாளிகாவத்திலிருந்து டாக்டர் மாலக அமரசேன, அடுத்ததாக டாக்டர் பிரகீத் லம்பியாஸ் என்று அனுராதத்தில் உள்ள இரத்த நாள நாடி சத்திர சிகிச்சை நிபுணர்கள். இவர்களின் உடன் 3 தாதியர்களும் ஒரு சுகாதார உதவினரும் வந்திருந்தார் அனுராதபுரத்தில் இருந்து. இது ஒரு சத்திர சிகிச்சை குழாம். இதனுடன் இந்த மயக்க மருந்தை வழங்குதல் மற்றும் இந்த அதிசீவிர கண்காணிப்பு பிரிவில் வைத்து கொண்டு அங்கு அவர்களை கண்காணிப்பதற்கு எமது அனஸ்தட்டிஸ்ட் அல்லது மயக்க மருந்து விசேட நிபுணர் அவர்கள் டாக்டர் மதனழகன், டாக்டர் மேகன் ஆகியோர் இங்கு எங்களுக்கு உதவி செய்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த தியேட்டரில் அந்த சத்திர கூடத்தில் இருந்த வைத்தியர்கள், தாதியர்கள், அது மட்டுமல்லாமல் ஐசியூவில் இருந்த வைத்தியர்கள், தாதியர்கள் மற்றும் சுகாதார உதவினர்கள் அனைவரும் பல உதவிகளை செய்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் மேலும் பல விதங்களில் பலர் உதவி செய்திருந்தார்கள். உதாரணமாக நீரிழிவு நோயாளியின் சிறுநீர் நோயாளியின் அவருக்கு நீரிழிவு நோய் இருந்தது. அவரை அந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு எங்களது நீரிழிவு நோய் விசேட வைத்திய நிபுணர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து எங்களுக்கு அவரை பார்த்திருந்தார். இவ்வாறு பல விதங்களில் பலர் எமக்கு உதவி செய்திருந்தார். சிலர் இந்த சத்திர சிகிச்சைக்கு எமக்கு உற்சாகம் அளித்திருந்தார்கள், பல விசேட வைத்திய நிபுணர்கள். இவ்வாறு பலர் உதவி செய்திருந்தார்கள். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியாக இந்த சிறுநீரக பாதிப்பில் இருந்து ஒரு மனிதனுடன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு கடைப்பிடிக்க வேண்டிய சுகாதார நடைமுறைகள் என்ன என்பது தொடர்பாக ஒரு ஆலோசனையை என்னுடைய நேர்களுக்காக வழங்கக்கூடியதாக இருக்குமா? நிச்சயமாக. இதில் நான் முந்தி கூறியவாறு தொற்றா நோய்களுக்கு நாம் கடைப்பிடிக்கின்ற அனைத்து சுகாதார பழக்க வழக்கங்களையும் இதற்கும் நாம் கடைப்பிடிக்க வேண்டும். இதில் குறிப்பாக
நான் முந்தி கூறியிருந்தேன், நீரிழிவு நோய் தான் இந்த சிறுநீரக நோயை வருவதற்கான மிக முக்கியமான காரணம் உலகளாவிய ரீதியில். ஆகவே முதலில் நாம் இந்த நீரிழிவு நோய் வருவதை தடுக்க வேண்டும். அதற்கு நாம் குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்கள், நாம் இந்த இனிப்பு பண்டங்கள் அல்லது இந்த சுகரி ஃபுட்ஸ், இனிக்கின்ற எந்த உணவுகளை நாம் அதிகமாக சாப்பிடும்போது எமக்கு எதிர்காலத்தில் நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். நீரிழிவு நோய் வந்தவர்கள் அவர்களது நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டுக்குள் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும். இது நீரிழிவு நோயானது 1 வருடமோ அல்லது 2 வருடமோ கட்டுப்பாடு இல்லாவிட்டால் இந்த சிறுநீரக நோய் வருவதில்லை. இது பல வருடங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் போனால் 5 தொடக்கம் 10 வருடம் கட்டுப்பாடு இல்லாமல் போன பின்னரே இந்த சிறுநீரக நோய் வரத் தொடங்கும். ஆகவே நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் இந்த நீரிழிவு நோய் மூலமாக சிறுநீரக நோய் வராமல் தடுத்துக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் உயர்குருதி அமுக்கம் உள்ளவர்கள், அவர்கள் உயர்குருதி அமுக்கம் வருவதற்கு முன்னர் குறிப்பாக இந்த உப்பு அதிகமான சாப்பாடு, இந்த ப்ரோசஸ்ட் ஃபுட்ஸ் அதிகமான சாப்பாடுகளை சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதன் மூலமாக நாம் இந்த உயர்குருதி அமுக்கம் வருவதற்கான வாய்ப்பை குறைத்துக் கொள்ளலாம். இவ்வாறு வந்திருப்பவர்கள் அவர்களது உயர்குருதி அமுக்கத்துக்கான மாத்திரைகளை பாவித்து வாய்ப்பதன் மூலமாக கட்டுப்பாட்டுக்குள் கிட்டத்தட்ட அவர்களின் குருதி அமுக்கம் 140-90 விட கீழே இருக்க வேண்டும். இது மேலே அதிகரிக்கும் போது அது சிறுநீரகங்களை பாதிக்கும். முக்கியமான ஒரு விடயங்களை சொல்ல வேண்டிய விடத்தில் என்னிடம் வருகின்ற நோயாளிகள் பலர் என்ன வினவுகின்ற ஒரு வினா என்னவென்றால், நான் இந்த பல மாத்திரைகளை பாவிக்கின்றேன் இந்த நீரிழிவு நோய்க்கு, இந்த உயர்குருதி அமுக்கத்துக்கு, இந்த மாத்திரைகள் மூலம் எனது சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுமா என்று என்னிடம் பலர் கேட்பார்கள். சிலர் சொல்வார்கள், நான் டாக்டர் இந்த மாத்திரைகளை பாவிக்காமல் விட்டேன், ஏனென்றால் எனக்கு சிறுநீரகங்களை பாதிக்கும் இந்த மாத்திரைகள் என்று பயத்தினால், குறிப்பாக இந்த மெட்ஃபார்மின் என்ற மாத்திரை. அவர்களும் கூற வேண்டும், இந்த நீரிழிவு நோய் அல்லது உயர்குருதி அமுக்கத்தின் இருக்கின்ற மாத்திரை ஒன்றும் சிறுநீரகங்களை பாதிக்காது. இவை சிறுநீரகங்களை பாதுகாக்கின்ற மாத்திரைகளே ஆகும் என்று நான் அவர்களிடம் கூற விரும்புகின்றேன். வைத்திய ஆலோசனையின்றி எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் இந்த மாத்திரைகளை நிறுத்த வேண்டாம். இது மாத்திரை பாவிப்பதன் மூலமாகவே உங்கள் நீரிழிவு நோய் உயர்குருதி அமுக்கம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இருதய நோய் உள்ளவர்கள், கொலஸ்ட்ரால் உயர் கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள் மற்றும் பல தொற்றான உள்ளவர்கள் அவர்களின் நோய்களை கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்க வேண்டும். மேலும் நாம் சுகாதாரமான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும். இதில் குறிப்பாக பழங்கள் என்னிடம் பலர் கேட்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த பழங்கள் சாப்பிடுவதன் மூலம், மஞ்சள் பழங்கள், பச்சை பழங்கள் சாப்பிடுவதன் மூலமாக அது சிறுநீரகங்களை பாதிக்குமா என்று. பழங்கள் சிறுநீரகங்களை பாதுகாக்கும். பழங்கள் மிக முக்கியமானவை. ஆனால் இந்த உரமாக இனிக்கின்ற பழங்கள், உரமாக இனிப்புத்தன்மை அதிகமான பழங்களில் சீனி அதிகமாக இருப்பதால் அவர்களின் நீரிழிவு நோயை அதிகப்படுத்தி அதன் மூலமாக சிறுநீரகங்கள் நீண்ட காலப்படி பாதிக்கலாம். ஆனால் சிறுநீரகம் இல்லாத ஒருவருக்கு இந்த பழங்கள் மிகவும் சிறந்தது. சில நோயாளர்களுக்கு நாங்கள் அந்த பழங்களை கட்டுப்படுத்த சொல்லுவோம். அது அவர்களின் உதாரணமாக இரத்தத்தில் பொட்டாசியம் போன்ற இந்த கனிமங்கள் அதிகமாக இருந்தால் அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அனைவரும் பழங்கள் சாப்பிடாமல் விட தேவையில்லை. அது மட்டுமல்லாமல் மரக்கறி, நல்ல பச்சை மரக்கறி எல்லாம் சாப்பிடுவது மிகவும் அவசியம். அடுத்தது அளவாக இந்த மாச்சத்து உணவுகளை உட்கொள்ளுதல், எண்ணெய் தன்மையான உணவுகளை குறைத்துக் கொள்ளுதல். மேலும் இந்த உலகில் நாம் இப்பொழுது அனைவரும் மன அழுத்தத்துக்கு உள்ளானவர்களாக இருக்கின்றோம். இதை குறைத்து கொண்டு ஏழுமான அளவுக்கு நாம் தியானங்கள் அல்லது யோகா அல்லது எக்ஸசைஸ் போன்றவற்றை செய்து நாம் எமது மனதை அமைதியாக வைத்துக்கொள்வோமானால் அதுவும் நிச்சயமாக எமது சிறுநீரக ஆரோக்கியத்தை, மத்திய இருதயம் போன்று சிறுநீரக ஆரோக்கியத்தையும் பேணுவதற்கு உதவும். அது மட்டுமல்லாமல் நீர் அருந்துவது, குறிப்பாக ஒருவருக்கு 2 தொடக்கம் 3 லிட்டர் நீர் அருந்த வேண்டும். ஆனால் நம்ம பெரும்பாலான அதை அருந்துவதில்லை. இதனால் நாம் முன்பு கூறியவாறு சிறுநீரகம் ஏற்படுகின்ற சிறுநீரகங்களுக்கு செல்கின்ற குருதியின் அளவை அவை பேணுவதற்கு உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் சில வேளைகளில் எமது சிறுநீரகங்களில் கல் வருவதற்கு முக்கியமான காரணம் இந்த ஒழுங்காக நாம் நீர் அருந்தாமல் இருப்பது.
கல் வரும்போது சில வேளைகள் அதுவும் சிறுநீரகங்களை பாதிக்கலாம். அது மட்டுமல்லாமல் இந்த சிறுநீரக சுகாதாரத்தை பேணுவதற்கு நாம் சில முந்தி கூறியவாறு அறிகுறிகள் வரும்போது, குறிப்பாக கணுக்காலில் வீக்கம், முகத்தில் வீக்கம் அல்லது இரத்தம் செல்லுதல், சிறுநீரகம் செல்லும் அளவு குறைதல் போன்ற முக்கியமான அறிகுறிகள் வரும்போது ஒரு நாளும் அதை இலவாக எடுக்க வேண்டாம், தாமதிக்க வேண்டாம். நிச்சயமாக சிறுநீரகங்களை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக ஒருவருக்கு சிறுநீரக நோய், ஒருவருக்கு நீரிழிவு நோய் அல்லது உயர் குருதி அமுக்கம், உயர் கொலஸ்ட்ரால், இருதய நோய் போன்ற தொற்றான இருக்கும்போது நிச்சயமாக அவர் குறைந்தது ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது அவர் சிறுநீரகங்களை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அவரின் இதுவரை காலமும் அவருக்கு சிறுநீர் நோய் இல்லாவிட்டாலும், ஏனெனில் ஆரம்ப கட்டத்தை கண்டறிவதன் மூலமாக நாம் பல விடயங்களை செய்து கொள்ளலாம். இது காலம் கடந்த பின்னர் நாம் செய்வதற்கான விடயங்கள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் பொதுவாக சிறுநீரகங்களை பொறுத்தவரையில் வருமுன் காப்பதே சிறந்தது. வந்த பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கடந்த பின்னர் நாம் செய்யக்கூடிய விடயங்கள் குறைவாகவே இருக்கும். நிச்சயமாக ஒரு நீண்ட நேரம் நமக்காக உங்களுடைய பெருமதிமிக்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறுபட்ட பெருமதியான கருத்துக்களை எங்களுடைய நேயர்களுக்கு கிடைக்க செய்தமைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி கூட கடமைப்பட்டுக்கின்றோம். உண்மையிலேயே இந்த அறுவை சிகிச்சை என்பது கிழக்கு மாகாணத்தை நான் குறிப்பிட்டதை போன்று கிழக்கு மாகாணத்தை குறிப்பாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையை இலங்கையினுடைய ஒட்டுமொத்த மருத்துவத்துறையும் திரும்பி பார்த்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. அது உங்கள் தலைமையின் கீழே அந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது என்பது உண்மையிலே நாங்கள் அவ்வாறான ஒருவரோடு நேர்காணல் செய்வது என்பது எங்களுக்கு ஒரு பெருமை தரக்கூடிய விடயமாக இருக்கிற நிலையிலே இன்று எங்களுடைய கலையத்துக்கு விரை தந்து பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக தெளிவுபடுத்தல்களை வழங்கியமைக்காக உங்களுக்கு மீளவும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. என்னை இவ்விடத்துக்கு அழைத்துக்க டான் நியூஸுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கீர்த்தனன். நன்றி. தொடர்ந்து மற்றொரு நெட்டுக்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விட கீர்த்தனன். வணக்க நேயர்களே.